தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்தது. சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கொட்டி தீர்த்தது. சித்திரை மாதம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்தபடி உள்ளது. சில இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் நேற்று மாலைக்கு பின் பல்வேறு மாவட்டங்களில் திடீர் என கோடை மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விராலிமலையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக இலுப்பூர் புதுக்கோட்டை சாலையோரம் இருந்த பெரிய புளிய மரம் சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து முடங்கிய நிலையில் தீயணைப்புத் துறையினரும் உள்ளாட்சி பணியாளர்களும் இணைந்து மழையையும் பொருட்படுத்தாமல் துரிதமாக பணியாற்றி மரத்தை அகற்றினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கரிசல் காளான்பட்டியில் மழையின் போது மின்னல் தாக்கியதில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இருளப்பன் என்ற விவசாயி உயிரிழந்தார். மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பேருந்து நிலையம் முன்பாகவும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கரூர் குளித்தலை சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக இரும்பூதிப்பட்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் உள்ள ஏராளமான குடியிருப்புகளின் மேற்கூரை பெயர்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரில் பெய்த கனமழையின் போது மின்னல் தாக்கியதில் பருத்தி தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த விவசாயியும் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயியும் உயிரிழந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கோடை மழையினால் வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சி நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.